ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு அமானுஷ நிகழ்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்ல இதே மாதிரி ஏதாவது அமானுஷ நிகழ்வு நடந்திருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, நம்மளும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா யாருக்கு நடந்தது பாத்தீங்கன்னா, பிரீத்திங்கிறவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பிரீத்தியோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மதுரை. சோ மதுரை மாவட்டம், அதாவது மதுரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் நம்ம பிரீத்தியோட சொந்த ஊர். நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு கல்லூரி, அதாவது பிஇ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு வந்து அந்த பியூட்டி பார்லர் போறது வந்து ஒரு ஹேபிட்டா, அதாவது ஒரு பழக்கமாவே உண்டு. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க காலேஜில் இருக்கிற நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிட்டியில் உள்ளவங்க வந்து பியூட்டி பார்லர் போறத ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம பிரீத்தியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டி பார்லர் போறத ஒரு பழக்கமாவே ஆக்கியும் செய்றாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மதுரையில் இருக்கிற பிரபலமான ஒரு பியூட்டி பார்லருக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்க போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2 டைம் 3 டைம் அப்படின்னு சொல்லி போகவும் ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட ஒரு பியூட்டி பார்லர் தான் அவங்க செலக்ட் பண்ணி எப்பவுமே பாத்தீங்கன்னா சேம் அதே பியூட்டி பார்லர் தான் போய்கிட்டு இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற அந்த அக்கா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நட்பும் ஏற்படுது. இந்த நட்பானது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட டெய்லி கால் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு ரொம்பவே அதிகமாகவே வளரவும் செய்யுது. இப்படிதான் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லாவே போய்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் இயர் செமஸ்டரும் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க பியூட்டி பார்லர் போகணும்னு சொல்லி அந்த பியூட்டி பார்லர் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் க்ளோஸ் பண்ணி இருக்குது. சரி, ஓகே, நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் சொல்லி சடனா அவங்களும் கால் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனால அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ண என்னன்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போகவும் செஞ்சுறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் போகுது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நம்பருக்கு டயல் பண்றாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கு. ஒருவேளை அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சேஞ்ச் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு நம்ம பியூட்டி பார்லருக்கு நேரா போய் பார்க்கலாம் சொல்லி இவங்களும் பாத்தீங்கன்னா நேரா சேம் அதே பியூட்டி பார்லருக்கும் போகவும் செய்யறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் க்ளோஸ்ல தாங்க இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா டெய்லியுமே அந்த அக்கா கூட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15 நாளா வந்து அவங்கள்ட்ட பேசவும் இல்லை, பியூட்டி பார்லர் போட அவங்க ஆளும் இல்லை, க்ளோஸ் ஆகி இருக்கு. பக்கத்துல உள்ள ஷாப்ல வந்து விசாரிக்கலாம் பார்த்தா அந்த ஷாப்பு இவங்க போற டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ்ல இருக்கனால இவங்களால விசாரிக்க முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்களோட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றதுனால இவங்களால டெய்லியுமோ அடிக்கடியே வர முடியல. ஒரு காலேஜ் டைம் இருந்தா கூட அவங்க ஈஸியா வந்துருவாங்க. பட் பாத்தீங்கன்னா அது செமஸ்டர் ஹாலிடேஸ்னால அவங்களால வரவும் முடியல. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் வந்து கடக்கவும் செய்யுது. இவங்களும் வேற ஒரு பியூட்டி பார்லருக்கும் போறாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுல ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியே தான் இருக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் கடக்கவும் ஆரம்பிக்குது. எதர்ச்சியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காலேஜ் ரிசல்ட்டும் வருது. ஸோ ரிசல்ட் பாக்குறதுக்காக அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வில்லேஜ்ல இருந்து மதுரைக்கும் வராங்க. ஸோ அப்போ வந்த டைம் பாத்தீங்கன்னா சரி இப்பயாவது நம்ம போய் பியூட்டி பார்லர் அந்த அக்கா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. இப்பவும் சேம் அதே நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நேரா பியூட்டி பார்லர் போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அவங்க பியூட்டி பார்லர் பாத்தீங்கன்னா கீழே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பியூட்டி பார்லரும் ஒரே ஒரு, அதாவது அட்வொகேட், அதாவது வக்கீலோட ஆபீஸ் ஒன்று தான் இருக்கும். ஸோ இப்போ போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் ஓப்பன்ல தாங்க இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் ஓப்பன்ல வந்து வேகமா சந்தோஷமா வேகமா அந்த பியூட்டி பார்லருக்குள்ளேயும் போறாங்க. உள்ளேயும் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அக்கா அங்க இல்ல. ஒருவேளை அந்த அக்கா இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு வச்சு இவங்களும் பாத்தீங்கன்னா சேம் அதே பியூட்டி பார்லர்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா யாருமே வரல. எப்படினாலும் இங்க வந்துதான் அவங்க ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இவங்களோட கடைசி பஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30-7 மணி இருக்கு. ஆனா இப்ப அவங்க இருக்கிறது ஒரு 2 மணி. ஸோ டைம் தான் நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் போன்ல சும்மா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே தான் டைம் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3-3:30 மணி இருக்கும். யாரோ உள்ள வர மாதிரி அவங்களுக்கு சவுண்டும் கேக்குது. அப்பதான் பாக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர்ல அந்த அக்காவும் வராங்க. இதை பார்த்து பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது. அந்த அக்காவை பார்த்து கொஞ்சம் கோவமும் பட ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா செய்றீங்க நீங்க? பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி போட்டு நீங்க பாட்டி போயிட்டீங்க, இவ்வளவு நாள் ஆச்சு, நான் மொபைல் போனுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன், உங்க நம்பர் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே கோவமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த அக்கா சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா,
இல்லம்மா என்னோட மொபைல் நம்பர், அதாவது என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி ராங் கால்ஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய இடத்துல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கனால நிறைய ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி வாட்ஸ்அப்ல இது பண்ணி கொஞ்சம் அசிங்கமாக பேசுறதுனால என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரே வேண்டாம் சொல்லி நான் இது பண்ணிட்டேன். ஸோ நான் வேற நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மொபைல் ஃபோன் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுல உடஞ்சிருச்சதுனால என்னால் கான்டாக்ட் எதுவுமே எடுக்க முடியலமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்யறாங்க. அது போக நான் வரும்போதெல்லாம் நீங்க இல்லையாக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ என்னன்னைக்கு வந்து டேட் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு சரியா ஞாபகம் இல்லக்கா, கிட்டத்தட்ட 10-15 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த அக்கா சொல்ற ஒரே வார்த்தை, இல்லப்பா நான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கலாம், அதனாலதான் என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு உங்களோட புது நம்பர் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிப்பா நீ போகும்போது நான் புது நம்பர் தரேன், ஸோ புது நம்பர்னால எனக்கு மைண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொபைல் போனும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதனால நீ உன்னோட நம்பர் எனக்கு பேப்பர்ல எழுதி கொடு, ஸோ நான் கண்டிப்பா வீட்டில் போயிட்டு உனக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணணுக்கா, அது போக த்ரெட்டிங்கும் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்லர்ல போய் பண்ணேன், பட் பாத்தீங்கன்னா எனக்கு திருப்தியே இல்லக்கா, நீங்க பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்கள புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்கா பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுது, அந்த அந்த அவங்க பண்ற அந்த தொழில ரொம்பவே நேசிச்சு பண்ணுவாங்க. ஸோ அங்க வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே புகழவும் செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே நேர்த்தியா இருக்கிறதுனால எல்லாரும் கஸ்டமர் பாத்தீங்கன்னா அந்த அக்கா மேல ரொம்பவே அன்பாவும் இருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்து ரொம்பவே அதாவது அதிகமாவே ஒரு பாசத்தோட லவ்வோடவே அந்த அக்கா மேலே இருந்திருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அக்கா பாத்தீங்கன்னா த்ரெட்டிங்கும் பண்றாங்க, தென் அதுக்கப்புறம் ஃபேஷியலும் பண்றாங்க. தென் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த அக்கா கூட உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரீத்தி இந்த மாதிரி அவங்க காலேஜ்ல நடந்தது, ஸோ அவங்க வீட்டுக்கிட்ட நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் போன்ல எப்பவுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலங்கள் வந்து எதுவுமே பேசாதனால எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அக்காட்டும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவே நம்ம பிரீத்தி சொல்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு அதுக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு 5:30 ஆகும்போது அந்த அக்கா என்ன சொல்றாங்க, இல்லப்பா சரிப்பா கிளம்பு நீ லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதாவது பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, இல்லக்கா எனக்கு பஸ் ஒரு 6:30-7 மணி தாங்க, அது வரைக்கும் நான் இங்க இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தி ரொம்பவே அவசரப்படுத்திட்டே இருக்காங்க. இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஹஸ்பண்ட் வேற கூப்பிட்டுருக்காங்க, கால் பண்ணிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த டயத்துக்கு என்ன வந்து மாட்டுத்தவணி வர சொல்லியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு, ஸோ அதனால கண்டிப்பா நான் போய் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்யறாங்க. இவங்களும் சரி ரைட் ஓகே என்னோட அக்கா ஒரு மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. பட் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாளும் ஆகுது, அதுக்கு அடுத்த நாள் ஆகுது, பட் அந்த அக்காட்ட இருந்து எந்த காலுமே வரல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு ரொம்பவே கோபம் ஆகுது. என்னடா அந்த அக்கா வந்து நமக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்களே, பட் நம்பர்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்தோமே, இப்ப வரைக்கும் கால் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 நாளா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி கொஞ்சம் வரவும் ஆரம்பிக்குது. கொஞ்சம் எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன தேமல் மாதிரி ஒரு மாதிரி ஒயிட்டா ரவுண்டா அந்த மாதிரி வரவும் ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட புருவத்துல கூட கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகவும் செய்யுது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு ஆகுது, இது வரைக்கும் அப்படி ஆனது இல்லையே சொல்லிட்டு ஸ்கின் டாக்டர்ட்டையும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கின் டாக்டர் பட்டு ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குமா, ஏதோ ஒரு கெமிக்கல் ஏதோ யூஸ் பண்ண மாதிரி தெரியுது சொல்லி அவங்களுக்கு சில க்ரீம்ஸ்லாம் எழுதி கொடுக்காங்க. ஸோ நம்ம பிரீத்தியும் வாங்கிட்டு அவங்க மதுரை உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால சரி ஓகே நம்ம பியூட்டி பார்லர் போய் அந்த அக்காட்டையும் சொல்லுவோம், இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, என்னன்னு தெரியல, ஒருவேளை லாஸ்ட் போட்ட ஃபேஸ் கிரீம் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி ஃபேஷியல் பண்ணனால அது எதுவும் ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு அவங்களும் போகவும் செஞ்சிருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரீத்தி போன டைம் பாத்தீங்கன்னா அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் க்ளோஸ்ல தாங்க இருக்கு. இதை பார்த்ததும் பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு ரொம்பவே டென்ஷனும் ஆகுது. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த வக்கீல், அதாவது அந்த ஆபீஸ்ல உள்ள அந்த வக்கீல் பாத்தீங்கன்னா அவர் வெளியும் வராரு. வெளியில வந்தோடனே கேக்குறாங்க, என்னமா பியூட்டி பார்லர் கிட்ட நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் இந்த மாதிரி அந்த அக்காவை பார்க்க வந்தேன், ஸோ அன்னைக்கே நான் வந்து பார்த்து பேசிட்டு தான் போனேன், ஸோ நம்பர் வந்து எனக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, நான் மொபைல் நம்பர்லாம் எழுதி கொடுத்துருந்தேன், பட் ஆனால் இப்போ வரைக்கும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து அந்த சார்ட்டையும் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அக்காவோட நம்பர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சார், நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்பவே ஷாக்காவே அந்த நம்ம பிரீத்தியும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எப்பமா லாஸ்ட் அங்கே பியூட்டி பார்லர் வந்து ஒரு 3 மாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல சார் இப்போ ஒரு 3 நாள் கூட இருக்காது, 3 நாள் கூட இந்த பியூட்டி பார்லர் வந்து நான் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு தான் போனேன், ஸோ அதனால கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு, இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா மாறவும் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாங்க, என்ன பாப்பா சொல்ற நீ, அதுக்கு சான்ஸே இல்லையே, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசமா வந்து
இந்த சாரி ஒரு 1.5 மாசம் 2 மாசமா வந்து இந்த பியூட்டி பார்லர் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு, அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்ல சார் நான் கண்டிப்பா நான் வந்து எனக்கு தெரியாதா சார், நான் சின்ன குழந்தையா போய் சொல்றதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப அந்த வக்கீல் சார் என்ன சொன்னா, சரி ஓகே பாப்பா ஒன்னும் பிரச்சனை, நீ நேரம் இங்க ஆபீஸ் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரீத்தி வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பியூட்டி பார்லருக்கு வந்து நம்மள எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ள கூப்பிடுறாரு, ஏதாவது மிஸ்பிஹேவ் மாதிரி பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த சாரை பார்க்க அவங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் தப்பானவங்க மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம பிரீத்தி வந்து அந்த பியூட்டி பார்லருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் 3 வருடமா வராங்க. ஸோ 2-3 வருடமாவே அந்த சார் வந்து அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களும் அடிக்கடி அந்த சாரை பார்த்துருக்கனால சரி ஓகேன்னு சொல்லி போவோம்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அப்ப போனோன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாப்பா கொஞ்சம் தண்ணி குடின்னு சொல்லி தண்ணியும் கொடுத்துட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு பெரிய உண்மையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவத்தை கேட்டதும் பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு வந்து ரொம்பவே ஷாக்கும் ஆயிடுதுங்க. ஆமாங்க, அந்த வக்கீல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பாப்பா இந்த மாதிரி அந்த பியூட்டி பார்லர் வச்சிருந்த அக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு 1.5 மாதம் இல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் பிரீத்திக்கு வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதோட அப்ப 3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்கு. அப்ப வந்து இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த வக்கீல்கிட்ட ரொம்பவே வாக்குவாதம் பண்றாங்க. அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார், நீங்க ஏன் சார் இப்பெல்லாம் பேசுறீங்க, ஒரு பெரிய மனுஷனா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அக்காவை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்றேன், நீங்க என்ன இப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பதான் அந்த வக்கீல் இன்னொரு உண்மையும் சொல்றாரு. ஆமா பாப்பா நீ சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே சேம் பியூட்டி பார்லர் இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா அந்த அக்காவோட ஆன்மா இருக்கிறத நிறைய பேர் நைட் டைம் பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பகல் டைம் இது வரைக்கும் யாரும் பார்த்ததா சொல்லல. நானே நிறைய டைம் இங்க இருந்திருக்கிறேன். பட் பாத்தீங்கன்னா அவங்க உருவத்தை எதுவுமே நான் பார்த்தது இல்லை. கிட்டத்தட்ட நானே இந்த ஆபீஸை காலி பண்ணணும்னு சொல்லி தான் முடிவே எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா எந்த நேரத்துல எது ஆகும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா தனியாவே எப்போதும் நான் ஆபீஸ்ல இருக்க மாட்டேன். கூட யாராவது என்னோட அசிஸ்டன்ட் யாராவது இருந்தா மட்டும்தான் சரி இதே ஆபீஸ்ல நான் இருப்பேன், இல்ல நான் தனியா அந்த ஆபீஸ்ல இருக்கவே மாட்டேன், கொஞ்சம் எனக்கே பயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் கொடுத்த அட்வான்ஸை கழிக்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் இந்த ஆபீஸ்ல இருக்கேன். வேற ஆபீஸ்க்குள்ள நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த அக்காவோட ஆன்மா வந்து உலாவுறதா நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்க. ஏன் காதுபடவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த யாரு நான் நேர்ல பார்த்தது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீ சொல்றதை வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த அக்காவோட ஆன்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமும் ஆயிருது. ஏன்னா பிரீத்தி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இருட்டை பார்த்தாலே போக ரொம்பவே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும் அப்ப 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஃபேஷியல் பண்ணது த்ரெட்டிங் பண்ணது எல்லாமே ஒரு ஆன்மாவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்துல உறைஞ்சும் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சின்னதா ஒரு மயக்கம் வர்ற மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறின உடனே வேகமா போய் அந்த வக்கீல் சார் போய் கொஞ்சம் தண்ணி பாட்டில கொண்டு வந்து குடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து குடுக்கவும் செஞ்சு குடிக்க வச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா விட்டு உடனே கிளம்பு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவரும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூடயே வராங்க. ஸோ இப்ப பிரீத்தியும் அந்த வக்கீலும் சேம் அதே அதாவது அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து பியூட்டி பார்லர் கிராஸ் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிரீத்திக்கு வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் நல்லாவே கேக்குதுங்க. அது அந்த அக்காவோட வாய்ஸ் தான். பிரீத்தி என்ன பிரீத்தி உண்மை தெரிஞ்சவனே என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லி இதை கேட்டதும் பாத்தீங்கன்னா பிரீத்தி ரொம்பவே பயந்து நடுங்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த வக்கீல் சாருக்கு வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. அப்ப வக்கீல் சார் என்ன கேட்கிற ஏன் பாப்பா திடீர்னு ஒரு மாதிரி ஆகுற அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார் வாங்க சார் கீழே வேகமா போகும் சொல்லி கீழே வேகமா போயிட்டு ஸோ மெயின் ரோடுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா அக்கா சாரி சார் இந்த மாதிரி அந்த அக்காவோட வாய்ஸ் எனக்கு கேட்டது சார், இந்த மாதிரி பிரீத்தி என்னை பத்தி தெரிஞ்சது என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே அவரே ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடாரு. பயந்துகிட்டே மேலையும் ரோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்கவும் சரி அந்த பியூட்டி பார்லரோட போர்டை பட் பார்த்தா அவர் கணக்கு எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு மூவ் பண்ணி நம்ம பிரீத்தி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க உள்ளுணர்வு என்ன சொன்னதோ எது சொன்னதோ தெரியல. திடீர்னு அந்த நின்ன இடத்துலயே நின்று அப்படியே திரும்பி அந்த பில்டிங் அதாவது அந்த காம்ப்ளெக்ஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் அவங்க பாக்குறாங்க. இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அக்கா வந்து மாடியில இருந்து நம்ம பிரீத்தியவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தது பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு ரொம்பவே பயந்து ரோடா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கொஞ்சம் வேகமா ஓடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர போய் ஒரு ஷாப்ல போய் நிக்கவும் செய்யறாங்க. ஸோ அங்க போய் ரொம்பவே தாகமா இருக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு ஸோ பஸ் ஏறி தன்னோட ஊருக்கும் போயிடுறாங்க. அன்றைய நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்பவங்கள் நடந்ததுனால நம்ம பிரீத்தியா நிம்மதியாக தூங்கவே முடியல. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தனியா தான் ஒரு ரூம்ல தான் தூங்கி இருப்பாங்க. பட் இந்த சம்பவம் நடந்ததுனால ரொம்பவே பயமாவும் இருந்ததுனால தன்னோட அம்மா கூட போய் படுத்து தூங்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க.
படுத்து ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வரல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே அறியாம தூங்கவும் செஞ்சுறாங்க. இப்படி தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்திக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான ஒரு ஃபீவரும் இருக்குது. ஸோ அம்மாவே செக் பண்ணி பார்த்து என்ன பாப்பா இவ்வளவு ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னன்னு தெரியலமா, நான் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸோட, அதனால கூட இருக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் ரொம்பவே கோவப்பட்டு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. எதனால பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால ரொம்பவே திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரீத்தியும் பாத்தீங்கன்னா இந்த ரீசன் சொன்னா நம்ம அம்மா நம்மளை வந்து மற்ற எதுவும் திரும்ப எதுவும் கேட்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கையில வந்து இந்த மாதிரி ரீசன் வந்து சொல்லவும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைய நாளும் வேகமா முடியுது. ஸோ அவங்க செமஸ்டர் லீவ் எல்லாமே முடிஞ்சு கல்லூரிக்கு போக வேண்டிய நேரமும் வருது. ஸோ அவங்க கல்லூரிக்கு பாத்தீங்கன்னா சேம் அதே பியூட்டி பார்லர் தாண்டி தான் அவங்க பஸ்ல போய் ஆகணும். எப்பவுமே காலேஜுக்கு போகும்போது சேம் பஸ்ல அந்த லெஃப்ட் சைடு உட்காந்துக்கிட்டு அந்த பியூட்டி பார்லர் போர்டையை பார்த்துட்டு தான் அவங்க போய் பழக்கம். அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா பஸ்ல உட்காந்துருக்கும் போது ரொம்பவே பயந்துகிட்டே தான் உட்காந்துருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா பஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷா கூட்டமா தான் இருந்திருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா சேம் அதே ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சேம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வழியா பஸ் கரெக்டா போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா அதே சேம் பியூட்டி பார்லரே பார்த்துட்டே போறாங்க. பட் பாத்தீங்கன்னா எந்த உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியவும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வக்கீல் சாரோட ஆபீஸையும் பார்த்துட்டு போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல தான் இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணி நேர பஸ்ஸும் போக ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் மறுபடியும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி பஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரீத்தியை வந்து அந்த பஸ் ஜன்னல் ஓரமா இருந்து வேகமா திரும்பி பாக்குறாங்க. இப்ப பார்க்கும்போது அந்த அக்காவோட உருவம் சேம் அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தாங்க நிக்குது. நின்று நம்ம பிரீத்தியை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்ததும் பிரீத்திக்கு ரொம்பவே பயமாயிருது. கிட்டத்தட்ட 2 டைம் கிட்ட அவங்க வந்து அந்த உருவத்தை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே அவங்க யாருன்னே தெரியாம ஒரு டைம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 டைம் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்து ரொம்பவே பயந்து போய் பஸ்ல போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் அந்த சைடு உட்காராம அதுக்கு ஆப்போசிட் சைட்லயே உட்காரவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து போகுது. ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்து தன்னோட அம்மா கூட தான் படுத்தே இருந்தாங்க. ஒரு வாரம் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுனால அவங்களோட மனசு அவங்களே ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அந்த அக்கா இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் நம்ம போகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம தனியாவே படுத்துக்கலாம்னு சொல்லி அவங்களும் தன்னோட ரூமுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா ரூம்ல போய் படுத்து தூங்கவும் செய்யறாங்க. பட் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாவே போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு வார காலங்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே போய்கிட்டு இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரூம்ல படுத்து எந்திரிச்சிட்டு காலையில எந்திரிச்சு, அதாவது பாத்தீங்கன்னா பிரீத்தி எப்பவுமே காலையில எந்திரிச்சிட்டு பிரஷ் பண்ணும்போது கண்ணாடியை பார்த்தா பிரஷ் பண்ற ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நேர போய் தன்னோட பாத்ரூம்ல போய் கண்ணால போய் பிரஷ் பண்ணலாம் சொல்லி பிரஷ் எடுத்துட்டு ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக் இருந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா எப்பவுமே பியூட்டி பார்லர் போயிருக்கும்போது ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு கிரீம் மாதிரி தடவி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பாங்களே, சேம் அதே கிரீம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீத்தியோட ஃபேஸ்ல இருக்கு. இதை பார்த்தது அவங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நைட் டைம் வந்து யார் வந்து ஃபேஷியல் பண்ணுவா, அவங்க அம்மாவை வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போட்டு இது வந்து அந்த அக்காவோட வேலையாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வீடு வரைக்கும் வந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து அந்த இடத்துல கத்தி கூப்பாடும் போடவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்தி கூப்பாடு போட்டு கீழே விழும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருக்க பக்கெட்ல உள்ள தண்ணி சிந்தி அவங்க ஃபேஸ்லயும் பட்டு அந்த கிரீம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி போகவும் ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவும் வேகமா ஓடியும் வராங்க. ஓடி வந்து என்ன பாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பிரீத்தி பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த அக்கா இறந்தது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்லல. நான் நைட்டு படுத்திருந்தமா காலைல நினைச்சு பார்க்கும்போது என்னோட ஃபேஸ்ல பாரு இந்த மாதிரி கிரீம்னா யாரோ தடவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி பேசுறாங்க. நீ தானடி எப்ப பார்த்தாலும் கடலை மாவு ஏதாவது ஒரு மாவு எடுத்து மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன், அப்படிதான் நைட்டு தேய்ச்சிருப்பேன், மறந்து போய் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செஞ்சிடாங்க. ஆனா பிரீத்திக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கடலை மாவோ எந்த மாவோ கிடையாது. அப்படியே அப்ளை பண்ணியிருந்தாலும் பிரீத்திக்கு அது நல்லாவே தெரிய வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து எப்போதும் போல நார்மலா தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட மொபைல் போன்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ல போய் படுக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரொம்பவே தூக்கம் வந்ததுனாலதான் அவங்க வந்து படுக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ படுத்து ஒரு 5-10 நிமிஷத்துல அவங்க தூங்கவும் செஞ்சிடறாங்க. இப்படி இருக்கும்போது யார் வந்து இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு? கண்டிப்பா பார்த்தா இது பியூட்டி பார்லர் யூஸ் பண்ற சேம் அதே கிரீம் தான். எனக்கு இந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்தும் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தொடர்ந்து அவங்களுக்கு காய்ச்சலாவே இருக்குது. அதனால தன்னோட அம்மா கூடவே படுத்திருக்காங்க. பட் அப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் ஓரளவு சரியானதுக்கு அப்புறம் இப்ப தன்னோட ரூமுக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா பிரீத்திக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு. நார்மலா வந்து லைட் எப்பவுமே பிரீத்தி பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய விடி லைட்டை போட்டு தான் தூங்குவாங்க.
ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணவே அவங்களுக்கு பயமா இருக்கு. ஸோ லைட் எல்லாம் எரியட்டும் அப்படியே படுப்போம் சொல்லி லைட் எல்லாம் போட்டு படுத்து தூங்கவும் செஞ்சிடறாங்க. ஒரு கட்டத்துல திடீர்னு கண் முழிச்சு பார்க்கும் பாத்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னு பயந்து வேகமா எந்திரிச்சு வேகமா வெளியில வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வெளியில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட வந்து கேட்காங்க, அம்மா இந்த மாதிரி நான் லைட்டை போட்டுதாம படுத்திருந்தேன், திடீர்னு என்னோட ரூம்ல உள்ள லைட் வந்து ஆஃப் ஆயிருக்கு, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னடி எப்ப பார்த்தாலும் நீ இப்படி பயந்துகிட்டே இருக்கிற, எப்பவுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே தூங்குவேன், நான் அதான் மறந்துட்டு படுத்துட்டே நினைச்சு நான் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் பிரீத்திக்கு வந்து கொஞ்சம் அப்படி நிதானம் மாறாங்க. சரி ஓகே அம்மா தான் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு 11:30-11:45 இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரீத்தி ஒரு 9 மணிக்கே படுக்க போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 12 மணிக்கு போய் படுக்கவும் போறாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துகிட்டு தான் போய் படுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த குரலோ எதுவுமே கேட்கல. அவங்க பாடி படுத்தவும் தூங்கவும் செஞ்சுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல யாரோ ஏதோ தடவுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஈரப்பதமான ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படவும் செய்யுது. சரின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கலாம் பார்த்தா அவங்களால கண்ணு திறக்கவும் முடியல. பட் கண்ணை திறந்தாலும் கொஞ்சம் இருட்டாவே அவங்களுக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே நல்லது, நம்ம கண்ணில் ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. தன்னோட கையை எடுத்து கண்ணை தொடச்சிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் பக்கத்துல உட்காந்து இவங்க கால் மாட்டுல உட்காந்து ஏதோ கிரீமை தடவிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு, கலக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்தது பிரீத்திக்கு ரொம்பவே ஷாக் ஆகி கத்தவே ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்பவே பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க சவுண்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே பாத்தீங்கன்னா வேகமா பிரீத்தியோட ரூமுக்கும் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே பாத்தீங்கன்னா பிரீத்தியை பத்தி என்னாச்சுமா ஏதாச்சுமா கேட்கும் போது அப்பதான் அவங்க பெத்தவங்க, அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லாவே தெரியுது நம்ம பிரீத்தியோட ஃபேஸ்ல வந்து ஏதோ கிரீம் அப்ளை பண்ணி இருக்குன்னு சொல்லி. அதை பார்த்தோன்னா எதுக்கு நீ வேகமா கத்துன, ஏன் மூஞ்சில இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரீத்தி வேகமா கண்ணாடி போய் பார்த்தோன்னே ரொம்பவே அழுதுகிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் தான் அன்னைக்கே சொன்னல பாத்தீங்கன்னா நான் தூங்கிருக்கும், யாரோ என் மூஞ்சில ஏதோ அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்பவும் பாருமா நான் எதுவுமே பண்ணல, நைட்டு உன்கிட்ட பேசிட்டு தான் வந்து படுத்தேன், இங்க பாரு இந்த ரூம்ல எந்த கிரீம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க அம்மாக்கே கொஞ்சம் டவுட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிரீத்தி வந்து 12 மணிக்கு உள்ள படுக்கும்போது அவங்க அம்மா தான் உள்ள வந்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதனால இது எப்படி நடந்திருக்கும் சொல்லி அவங்களும் ரொம்பவே யோசனைகள் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாட்டையும் சொல்றாங்க, இது என்னன்னு தெரியலங்க, ஏதோ தப்பா தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து பிரீத்தியை கூட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு நீ உண்மையை சொல்லு, எனக்கு என்ன சரியா படல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிரீத்தி பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களையுமே இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு குறின்னு சொல்றான். என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து உங்க பொண்ணை வந்து பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கு, தன்னோட கூட்டுட்டு போக ரொம்பவே ஏங்கிக்கிட்டு உங்க வீட்டு வாசல்லே இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அதை விரட்டியே ஆகணும், இல்லைன்னா உங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு இழவு விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்றாங்க. இதையும் பாத்தீங்கன்னா இவங்க பேசியிருக்கு அதே டைம் வந்து கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கும் ஆயிடுறாங்க. அவங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு இது ஏதோ கெட்ட ஒரு ஆன்மாவோட சதின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா மறுநாளே அவங்க அங்க இருந்து கேரளால இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலுக்கு போகவும் செய்யறாங்க. ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அதாவது பிரீத்தியோட மாமா வந்து கேரளால தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாந்திரிகம் இந்த மாதிரிலாம் பண்ற ஒரு ஆள் தான். ஸோ அதனால டைரக்டா உடனே நைட்டே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க உடனே கார் அரேஞ்ச் பண்ணி நைட்டோட நைட்டா வேகமா கிளம்பி கேரளாவுக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. நேரா கேரளா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா அந்த கோயிலுக்கும் போறாங்க. அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கும் நேரா போயிட்டு அங்க உள்ள சில பூசாரிகள் எல்லாத்தையுமே நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பூசாரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரீத்தியோட ஃபேஸ் பார்த்தோன்னே நல்லாவே கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு துர ஆன்மா வந்து பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு, அது இது மேல இந்த பொண்ணு மேல உள்ள பாசத்துல தான் பின்னாடியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணை தன்னோட கூட்டுட்டு போகணும்னு சொல்லிதான் அதோட இலக்காவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் அந்த கோயில் அதாவது அந்த ஊர்லயே தங்கி இருந்து பல சிறப்பு பூஜைகள் எல்லாமே பண்ணணும்னு சொல்லவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியும் அவங்க ஃபேமிலி உள்ளவங்களும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் 30 நாட்கள் வந்து சேம் அதே கேரளால தன்னோட மாமா வீட்டுல தங்கி இருந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா இந்த பூஜையில கலந்துக்கிட்டு சில மாந்திரிகங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கே வராங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரீத்தியோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதாவது அந்த
பில்டிங்கை கிராஸ் பண்ணி போகும்போது இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து நம்ம பிரீத்தியோட கண்ணில் படுது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா அவங்கள பயமுடுத்துறதோ இல்ல அவங்க வீட்டு வரைக்கும் வரதோ இப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பிரீத்தியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறதாவும், பிரீத்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதாவும் தான் பிரீத்தி வந்து நம்மகிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன், அதான் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருட காலம் கூட ஆகல முழுசா. கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து ஒரு 8 மாதம் காலங்கள், கிட்டத்தட்ட 7 இருந்து 8 மாச காலங்கள் தான் ஆயிருக்கும் சொல்லி அவங்களும் சொன்னாங்க. ஓகே, இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல ஸ்டோரியில சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.